ஒரு வழியா அந்த குளிர்காலம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்மர் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு மேல நமக்கு அடிக்கடி காய்ச்சல் சளின்னு எதுவும் வராது. ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலை கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இருங்க பாய் அவ்வளவு சீக்கிரமாலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு போற போக்குல அப்படியே காய்ச்சல் சளி இனாமா கொடுத்துட்டு போயிருச்சு நமக்கு. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே ஃபுல் பேஷண்ட் மோட்ல தான் இருக்கும் 3 பேரும். இப்போ நம்ம ஒரு அம்மாவா வேற இருக்கோமா, அதனால எவ்வளவு முடியலனாலும் பொறுப்பா எல்லாத்தையும் கேர் பண்ணி பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை அல்லவா. அதனால இப்ப 3 பேர் இருக்க நிலைமைக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பெப்பர் தூக்கலா போட்டு ரசம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இந்த ரசம் கூட வச்சு சாப்பிடறதுக்கு சூப்பர் காம்போவா ஒரு தேங்காய் துவையல் ரெடி பண்ணிருந்தேன். அட 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 இது கூட வச்சு சாப்பிடறதுக்கு என்ன ஒரு டேஸ்ட். ரசம் எப்பவும் போல வச்சுட்டேன். இந்த தேங்காய் துவையல் எப்படி செஞ்சிருந்தேன்னா, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்க தேங்காய் கூட கொஞ்சமா பொட்டுக்கல்ல, கண்டிப்பா வரமிளகா தான் சேர்த்துக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா ஜீரகம், 2 பல் பூண்டு, 2 பீஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. இதை நார்மலா சூடான சாப்பாடுல நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரசம் கூட வச்சு சாப்பிடறதுக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.